Hey, this is Navi. So, welcome and welcome back to my YouTube channel. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா அர்பன் ஸ்கெச் மீட்காக வந்திருக்கோம். எம்எல்எஸில் இருக்கோம், மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி, விச் இஸ் இன் 1000 லைட்ஸ். 10 o'clock சொல்லியிருந்தாங்க ஸ்கெச் மீட். நான் வந்துட்டு ரொம்பவே லேட்டாக தான் வந்தேன். 10:45 அந்த மாதிரி தான் வந்தேன். இப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11 o'clock. பீப்புள் ஆல்ரெடி வேர் ஸ்கெச்சிங். ஸோ நம்ம போய் பார்ப்போம், எப்படி ஸ்கெச் பண்ணலாம், என்ன எதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்எல்எஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பில்டிங் இன் சென்னை. நானும் ரொம்ப நாளாக வந்துட்டு எம்எல்எஸ் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான ப்ராப்பர் டைம் கரெக்டாக கிடைக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் எம்எல்எஸ்குள்ளே வரணுன்னா ஒன்று எம்எல்எஸில் மெம்பராக இருக்கணும், அப்படி இல்லைனா ப்ராப்பர் பெர்மிஷன் இருக்கணும். இல்லை இன்கேஸ் ஏதாவது ஈவெண்ட் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே வர முடியும், மற்றபடி வர முடியாது. அன்றைக்கி யூஎஸ்கே சென்னை வந்துட்டு கரெக்டாக சாட்டர்டே வந்து பெர்மிஷன் வாங்கி ஸ்கெச் மீட் நடத்துனாங்க. ஸோ நானும் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்தணும்னு வந்துட்டேன். பட் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அதனால் வந்துட்டு எப்பயும் லேட்டாக வர்றது தான். பட் ஸ்டில் அங்கே வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி அவங்களோட ஸ்பாட்டை வந்து சூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஸ்பாட்டை சூஸ் பண்ணுறதே ஒரு டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா எங்கே வரையலாம், என்ன வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். வெளியிலையும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெளியில் போயிட்டு ஃபுல் வியூவில் வரையலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு ஒரு சேரை போட்டு ஒரு கார்னரில் உட்காந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு லைக் ஒரு பேப்பர் பிளாக் ஒன்று வாங்கியிருந்தேன், வாட்டர் கலர் பேப்பர் பிளாக். அது வந்து நல்ல திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டு நான் பாட்டுக்கு வெட் ஆன் வெட் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். உள்ளே உட்காந்து பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அந்த சேரில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் உள்ளே வந்துட்டு அவுட்லைன் போட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளில வந்துட்டு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாட்டரை வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன் பேப்பரில். அந்த பேப்பர் ஆக்சுவலாக 230 GSMனு நினைக்கிறேன். ஸோ 300 GSMனா தாராளமாக பண்ணியிருக்கலாம். பட் அப்போ வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தோணலை. சரி, தைரியமாக வந்துட்டு வெட் ஆன் வெட் டெக்னிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரமாக பேப்பர் வந்துட்டு அப்படியே ஈரப்பதமாகவே இருந்தது, காயவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு சரி ஓகே, அப்படியே வந்துட்டு எவ்வளோ முடியுதோ காயட்டும். அதுக்கு மேலே வந்துட்டு அது காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு எல்லோரும் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சுட்டு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்டு அவங்களோட ஆர்ட்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இது நான் தான் கேமியோ பண்ணியிருக்கேன். இது பாலாஜி தான் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆர்ட். எப்பவும் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஎஸ்கே சென்னையோட ஸ்டாம்ப் வந்துட்டு நாங்கள் அங்கே அவங்களோட ஆர்ட்டில் வந்து ஏதோ ஒரு கார்னரில் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ வந்துட்டு அங்கே சீல் பண்ணி அதை வந்து லைக் ஆர்டிஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நமிதா வந்துட்டு ஒவ்வொரு ஆர்ட்லேயும் வந்துட்டு சீல் வந்து ப்ளேஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸையும் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு யார் யார் வந்துட்டு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்எஸ்க்கு நாங்கள் ஒரு நேம் லிஸ்ட் தர வேண்டியது இருந்தது. ஸோ அந்த வேலையும் வந்துட்டு நமிதா வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அவங்கக்கிட்ட ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாலாஜியும் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். நான், பாலாஜி அண்ட் இனியன் வந்துட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டீ கடைக்கு போனோம். ஸோ போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்கள் லைஃப்பில் எப்படி போகுது, உங்கள் ஜாப்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் இனியனுக்கு ஒரு சின்ன வேலை இருந்ததுனால அவர் அப்படியே அங்கேருந்து வந்துட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க கிளம்பிட்டார். நான் வந்து பாலாஜியோட டேக் ஆகி பாலாஜியோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ பாலாஜிக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருந்தது. அவரோட ஒர்க் பண்ணிட்டுருந்தார். அண்ட் அவர் எனக்கு வந்துட்டு ஒரு 2 ஆர்ட் பிரிண்ட் வந்து அவரோடது வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார். ஒன்று செயின்ஷா மேனோட அனிமே கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு தமிழ் கோட். And that's it for the today's video. Bye bye, take care, peace out.